பிக் பாஸ் மலையாளம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு டாஸ்கை கொடுத்தா டாஸ்கை ஒழுங்கா பண்றது இல்ல, ஒரு நியமங்கள் அப்படின்றது இருந்தா நியமங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி நான் இந்த பிக் பாஸ் சீசன் 7 மலையாளத்தையே நான் நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கோவப்பட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ஒட்டுமொத்த வீடுமே ஆடி போச்சு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் நாமினேஷன் ஒன்னு இல்ல ரெண்டு விதமா நடக்க போகுது. மிட் வீக் எவிக்ஷன் வந்து கேமை பேஸ் பண்ணியும், அடுத்து எப்பவும் போல நார்மலா வந்து ஒவ்வொருத்தர் நாமினேஷனுக்கான ரீசனை சொல்லி அதுக்கப்புறம் ஓட்டிங் ப்ராசஸ் மக்கள் மூலியமா ஒன்னே கேம்ல தோக்குறவன் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும், இன்னொன்னு மக்கள் ஓட்டு போட்டு யார் லீஸ்டா இருக்கவங்க அவங்கள வெளியேறணும் அப்படின்ற சஸ்பென்ஸையும் உடைச்சிருக்காங்க. அடுத்த வாரம் பனிப்புறா டாஸ்க் எந்த பேசிஸ்ல இருக்க போகுதுன்ற இன்புட்டுமே இன்னைக்கு எபிசோட்ல முழுக்க முழுக்க வந்திருக்கு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஊட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பாக்குறீங்க, மறக்காம அந்த லைக் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா லைக் போட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐப் த வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு காட்டும். அதுல நீங்க ரெகுலர் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் அந்த ஐப் பண்ணீங்கன்னா ஒரு 360 பாயிண்ட் 720 பாயிண்ட்ன்ற மாதிரி நீங்க அது ஒண்ணுமே உங்ககிட்ட இருந்து போகாது, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட். அதை நீங்க பண்ணீங்கன்னா என் வீடியோ கொஞ்சம் ஐப் ஏற்றி பல பேருக்கு போய் ரீச் ஆகும். மறக்காம அதையும் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி நேற்று எபிசோட்லேயே மோகன்லால் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுத்துட்டு போனார். நியமங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா எடுத்துட்டு போகணுன்றதை சொல்லிட்டு இருந்தார்ல. ஜிசிலி இந்த வாரம் போன வாரம் ஒரு வார்னிங் வாங்கியிருந்தாங்க. பொட்டி படிக்கையை கூட ஊருக்கு அமைச்சிட்டாங்க. சென்னை டு மும்பை அப்படின்றத போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸை போடணும் இல்லையா, அதே மாதிரி ஆக்சசரிஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாம நீங்க நார்மலா இருக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, நேத்து நைட்டேவோ காலையோ என்ன பண்ணிருக்காங்க, போயிட்டு ஜிசிலி அதிலா நோரா கிட்ட இருந்து இந்த கன்சீலர், லிப்ஸ்டிக்கு, இந்த மாதிரி சில மேக்கப் ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே வாங்கி காலையிலேயே விடிய காலையிலேயே வந்து இதெல்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து கேமரால அழகா ஜூம் பண்ணி தெளிவுரை காமிச்சிட்டாங்க. அதுவே தப்பு. நேத்து தான் மோகன்லால் சார் வந்து யாராவது வச்சிருக்கீங்களா, பொருட்கள் யாராவது வச்சிருக்கீங்களான்னு கேட்கும்போது யாரும் கை தூக்கல. மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு. அதை அழகா இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதை தாண்டி பிக் பாஸ் டீம் கொடுக்குற ட்ரெஸ் தானே போடணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட சொந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு அங்க சுத்திட்டு இருக்காங்க. கேப்டன் வந்து கேட்கிறாரு, கொடுத்த ட்ரெஸ்ஸை போடுங்க. அதுவும் லெட்டர் வருது, பிக் பாஸ் கிட்ட இருந்து லெட்டரும் வருது. லெட்டர்ல என்ன மெயின் பண்ணிருக்காங்கன்னா, பிக் பாஸ் கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து போடணும், அந்த ஜிஸ்லி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி கொடுக்கணும். வீக்கெண்ட் எபிசோடுன்றதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வரல, அதை கழட்டி கொடுக்கணும்ன்ற மாதிரி போட்டிருக்கு. இவங்க நான் இதுதான் போடுவேன்ற மாதிரி ஒரு கேப்டன் பிக் பாஸ் கிட்ட இருந்து அந்த லெட்டரை கேப்டன் ரெஸ்பான்ஸ் பண்ணி படிக்கிறாரு. அதுக்கு வந்து இவங்க பண்ற ஆக்டிங்கா இருக்கட்டும், இதை வந்து பிஹேவ் பண்ண மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்டா இருந்துச்சு. அதுல குறிப்பா சொல்றாரு, இதெல்லாம் ஆக்டிங் பண்ணாத, டிராமாலாம் பண்ணாதன்ற மாதிரி அனிஷ் சொல்றாரு. அந்த இடத்துல அனிஷ் மேல தப்பே இல்லை. சொல்றாரு, பிக் பாஸ் வர சொல்றாரு, அதை நான் செஞ்சுதானே ஆகணும்ன்றது தான் அனிஷோட பாயிண்ட். அவங்க பேசாம இதெல்லாம் இதுல வேற மலையாளத்துல பேசுன்னு ஜிசிலிக்கு புரியுற மாதிரி அவர் இங்கிலீஷ்லயும் பேசினாரு. இது மலையாள ஷோ உடனே போது மலையாளத்துல பேசுன்ற மாதிரி லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தார்ல அனிஷ். உடனே அந்த பாயிண்ட் எடுத்து அனிஷ் அட்டாக் பண்றாங்களா, நீ மலையாளத்துல பேசு இங்கிலீஷ்ல பேசாதன்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஜிசிலி ரூல் புக்கை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா அது ஒரு பெரிய பாதிப்பா வரும்ன்றது தெரியும். ஸோ போன வாரம் ட்ரெஸ் போனதுக்கு அப்புறம் கூட நீங்க திருந்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது தான் தோணுச்சு. இது ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த வாரத்தோட பனிப்புறா டாஸ்க் என்னன்னா, ப்ளூ கலர் ஸ்லீவ், ப்ளூ கலர் விங்ஸ் மாதிரி நீங்க சூப்பர்மேன் பேட்மேன்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்துல ஒரு விஷயத்தை கட்டிட்டு தொங்க விட்டுருப்பாங்கல்ல பின்னாடி, அதே மாதிரி ப்ளூ கலர் விங்ஸ் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அது கிட்டத்தட்ட அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேர் ஆரியன், அதிலா நோரா, இன்னொருத்தர் வந்து நெவின், இவங்க 3 பேருக்கு அவங்களோட ட்ரெஸ் ஆக்சசரிஸ்க்காக ரே ஸ்டார் பேண்டு வச்சிருக்காங்க. மிச்சம் எல்லாருமே அந்த ப்ளூ விங்ஸை கட்டிட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் வந்து சடனா வந்து கூப்பிடுவார், ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன், எல்லாரும் அந்த ப்ளூ விங்ஸை போட்டிருக்கணும். அந்த 3 பேரை தவிர்த்து 15 கண்டஸ்டன்ஸும் அதை போட்டுட்டு இருக்கணும். போட்டுட்டு இருக்கும் போது நீங்க யாராவது ஒருத்தர் போடலை, அந்த ப்ளூ விங்ஸை நான் போடலைங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லும்போது நான் போடாம சும்மா இருக்கேன்னு வச்சுங்களேன், அங்க பனிப்புறா டாஸ்க்கு நீங்க போவீங்களே, அதுல இருந்து 1 செகண்ட் நஷ்டப்படும். ஆல்ரெடி கொடுக்கறதே 20 செகண்டுக்கு கம்மி தான். இப்போ நீங்க இந்த பேட்ச் போடாம போனீங்கன்னா, அந்த விங்ஸை போடாம போனீங்கன்னா, எத்தனை வாட்டி நீங்க போடாம இருக்கீங்களோ அதுல இருந்து ரெடியூஸ் ஆகி வந்து அந்த டாஸ்க்ல 0 செகண்ட் அப்படின்றது வந்து முடியும். ஸோ அதனால எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா போட்டுட்டு இருக்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. இது ஒண்ணு, இதுதான் ரூலு. அடுத்து என்ன பண்றாங்க, ரேங்கிங் டாஸ்க். பிக் பாஸை பொறுத்தவரை ரேங்கிங் டாஸ்க்ல ஒரு பெரிய கலவரமே வெடிக்கும். நீயா நானா வாடா மோதி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு
பேச்சு திறமை ஐ மீன் என்ன நம்ம என்ன பண்ணிருக்கோன்றது அந்த விவாதம் பண்ணி ஜெயிக்கிறது தான் ஹைலைட். இதுல என்ன சொல்லிட்டாருன்னா ரேங்கிங் டாஸ்க் நடக்க போது 1 hour தான் கொடுப்பேன். ரேங்கிங் டாஸ்க்கான டைமிங் 1 hour. அந்த 1 hourல 1ல இருந்து 19 நம்பர் இருக்கு. அந்த 19 நம்பர் நீங்க ரேங்கிங் பண்ணணும். அதுல அதிலானோரா வந்து 2 பேருமே ஒரே கண்டஸ்டன்ஸா இருந்தாங்கல்ல, இதுல மட்டும் தனித்தனியா பேசி விவாதம் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறவருக்கு 20 செகண்டும், செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு 15 செகண்ட் கொடுப்பாங்களாம். ஓகே, அந்த டாஸ்க்ல ஐ மீன் இவங்க 2 பேருக்கு அதிகமான செகண்ட் இருக்குது. மற்றவங்களுக்கு எல்லாமே டிக்ரீஸ் ஆகி வரும் அந்த செகண்ட். ஐ மீன் ரொம்ப கம்மியா, இவங்க 2 பேருக்கு தான் ஹையஸ்ட். மற்றவங்களுக்கு எல்லாம் 10 செகண்ட். ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு மட்டும் இந்த ஹையஸ்ட் செகண்ட். இதை 1 hourக்குள்ள அந்த அரேஞ்ச்மெண்ட்ல நிக்கணும். 1ல இருந்து 19 நம்பர் போட்டிருப்பாங்க, பேட்ச் போட்டு 1ஆம் நம்பர் எனர்ஜி மீட்டர் மாதிரி இருக்கும். அதுல 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்ன்ற மாதிரி வரிசையா நிக்கணும். இதுதான் டாஸ்க். ஓகே, உடனே என்ன பண்றாரு அனீஷ் வந்து, நான் தான் 1ஆம் நம்பருக்கு தகுதியான நபர், நான் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், கரெக்டான தகுதி இருக்கு, அதனால நான் தான் யோகியம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பாட்னு டிபேட் பண்றாரு. ஐ மீன் டிபேட் பண்றது தப்பு இல்லை, ஏன்னா ரேங்கிங் டாஸ்கை பொறுத்த வரையும் இந்த ஒரு வாரத்துல நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், உங்களோட நான் பெட்டர் அப்படின்றது விவாதம் பண்ணி தான் ஜெயிக்க முடியுமே தவிர்த்து அது 2 பக்கமும் விவாதம் ஈக்குவலா போனதா, நீ பாயிண்ட் சொல்லிட்டியா நான் என் பாயிண்ட் சொல்றேன், இது நீ பண்ணிருக்க, இதோட நான் பெட்டரா பண்ணிருக்கேன்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். யாருமே ஒட்டு கொடுக்க மாட்டாங்க. ஐ மீன் யாருமே முதல் பிளேஸ வந்து இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அதை நம்ம திறமையால ஜெயிச்சா மட்டுமே விடும். அதுலயும் குறிப்பா யாருமே விடவும் மாட்டாங்க. ஏன்னா போன வாரம் அனீஷுக்கு விட்டு கேப்டன் வேற ஆயிட்டார்ல, அவர் வந்து ஒஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணி அவர் கேப்டன் வேற ஆயிட்டாரு. இது 1ஆம் நம்பர் பொசிஷனு, இதுல ஏதாவது பெனிஃபிட் அனீஷுக்கு போக கூடாதுன்றத ரொம்ப தெளிவா ஒட்டுமொத்த வீடுமே இருந்திருக்கு அப்படின்றது கிளியரா பார்க்க முடிஞ்சுது. அதுல குறிப்பா வந்து நவீன் இருக்கார்ல, மோகன்லால் சார் எபிசோட்ல பனிப்புரா டாஸ்க்ல எனக்கு வேணான்னு கை தூக்கி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டார். அதனால என்ன பண்ணிட்டாரு, செல்ஃப் நாமினேஷன். நான் மோகன்லால் சார் கிட்டே சொல்லிட்டேன், அதனால நான் இப்ப போயிட்டு 19வது இடத்துல இருக்கிறது தான் எனக்கு தகுதி, நான் இடம்லாம் தேவையில்லை, நான் 19க்கு போயிடுறேன்ற மாதிரி போயிடுறாரு நவீன். அதை தாண்டி ஒவ்வொருத்தர் அவங்களோட பண்ண விஷயத்தெல்லாம் எதுவுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ மீன் இந்த வாரம் நான் இதை பண்ணிருக்கேன், இந்த பேசிஸ்ல கொடுங்கன்ற மாதிரி. ஆனா என்ன, அவங்க எந்த பொசிஷன் வேணும்ன்றத அவங்களே கேட்டா, நீங்க கொடுங்கன்னா என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல குறிப்பா பின்சி வந்து கேப்டன்சி டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், அதை பேஸ் பண்ணி கொடுங்க. அக்பர் பனிப்புரா டாஸ்க்கை வின் பண்ணிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்து. இதுல ஷானவாஸ் கேப்டன் என்ன பண்ணிட்டாரு, இப்போ நான் போறேன்னு வச்சுங்களேன், என்கிட்ட அந்த ரேஸ் ஸ்டார் பேட்ச் இல்லாத ஒரு நபர் போகும்போது அவங்கிட்ட 3 ஆப்ஷன் இருக்கு. 1, எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நான் எடுப்பேன். 2, என் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம் எடுப்பேன். இல்ல 3, எனக்கு தேவையான ஆக்சசரிஸ், ஐ மீன் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இந்த 3 ஐட்டம் இருக்கு. ஸோ அதே ட்ரெஸ் இருக்கிறவனை அமிச்சா 2 ஐட்டம் தான் எடுப்பான். 1 அவனோட ஆக்சசரிஸ் எடுப்பான், இல்ல ஃபுட் ஐட்டம் எடுப்பான். மெஜாரிட்டி அவனுக்கு ஆக்சசரிஸ் கூட தேவையில்லை, ஃபுட் ஐட்டம் எடுக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஷானவாஸ் என்ன பண்றாரு, அந்த 3 பேர் இருக்காங்களே, அதிலானோரா, நெவீன் மற்றும் ஆரியன், இந்த 3 பேரை ஃபர்ஸ்ட் செகண்ட்ல யாராவது நிக்க வச்சிடலாம். அவங்க 2 பேருக்கு அந்த செகண்ட் அதிகமா வந்துச்சுன்னா நம்ம லக்ஸுரி பாயிண்ட்டை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபுட் அதிகமா எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு பக்கா பிளானை போட்டிருந்தாரு. பரவாயில்லையே, கேப்டன் நல்லா தான் யோசிக்கிறாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, இந்த ஒரு பிளானை போட்ட உடனே அனீஷ் ஒத்துக்க மாட்டார். நான் ஒத்துக்க மாட்டேன், நான் தான் முதல் இடத்துக்கு தகுதியானவன், என்னை தவிர வேற யாரும் தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு விவாதம் போயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிக் பாஸ் வந்து செகண்ட்ஸ் கம்மியா இருக்கு, டைமிங் கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வராரா, ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாரு, ஐடி கார்டு எடுத்துன்னு வந்து எல்லாம் போட்டு நில்லுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமே ஷானவாஸ் வந்து என்ன சொல்றாரு, நமக்கு 1 hour தான் இருக்கு, இந்த கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இதுல வந்து டிபேட் பண்ணி ஜெயிக்க முடியாது, போனா போதுன்னு அனீஷுக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துருவோம், அப்படியே ஆர்டர் பண்ணி நிறுத்திடுவோம். 1ஆம் நம்பர் அனீஷ் எடுத்துட்டு போவாரு, நமக்கு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும், பனிப்புறால போயிட்டு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்றது ஷானவாஸோட திட்டம். ஆனா இதுல வந்து ரேங்கிங் டாஸ்க்ன்றது விட்டு கொடுக்கறது இல்லை அவ்வளவு சீக்கிரமா. டிபேட் பண்ணி நான் ஏன் அது தகுதியானவன் நிரூபிக்கணும். இதுல விட்டு கொடுத்துட்டு போனா வீக்கெண்ட் எபிசோட்ல மோகன்லால் வந்து கேட்பார், நீங்க எதுக்கு விட்டு கொடுத்தீங்க, விட்டு கொடுக்கறதுக்காக கேம் விளையாட வந்திருக்கீங்க, நான் கொடுக்கும் 7 பணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி மோகன்லால் சார் பேசுவார். ஓகே, அதனால என்ன பண்ணிட்டாங்க, சில பேருக்கு விருப்பம் இல்லை, ஷரத், அக்பர், இதுல எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவனுக்கு கொடுக்குறதா தான் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு ட்ரெஸ்ஸே தேவையில்லை, நான் 100 நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸோட இருந்துக்கிறேன், போன வாட்டி அவனுக்கு கொடுத்ததே போதும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்து அந்த டாஸ்க்கை எனக்கு இவருக்கு போவே விடல. அதுல பேட்ச் எல்லாம் எடுத்துட்டு போய் போட்டாலுமே கொடுக்க விடல. ஒரு பாயிண்ட்ல அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சு இந்த டாஸ்க் ரத்து செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி பிக் பாஸே வர அளவுக்கு இந்த டாஸ்க் போச்சு. இதுக்கு நடுவுல போயிட்டு ஒரு டாஸ்க்னா டிபேட் பண்றது ஓகே,
கழுத்துல 1ஆம் நம்பர் போட்டிருக்காரு அனிஷ். இது என்ன பண்றாங்க, அந்த 1ஆம் நம்பரை கைடி போட்டு இவங்க எடுத்து போய் 13ஆம் நம்பர் வச்சுக்கோ, 14ஆம் நம்பர் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றதுலாம் எனக்கு அந்த இடத்துல அது பண்ண விஷயங்கள் எனக்கு சரியா படல. அதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் கூட ஓகே, அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வச்சுக்கலாமே. அவர் பாட்டுன்னு சைலண்டா இருக்காரு, எதுக்கே போய் நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நீங்க கைட்டிட்டு உங்க இஷ்டத்துக்கு எல்லா பேட்சும் போட்டிருக்கோம், அதை அவரை போட்டுக்கிட்டு சைலண்டா இருக்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுல எனக்கு ஆரியன் பண்ணதா இருக்கட்டும், அக்பர் பண்ணதா இருக்கட்டும், அந்த பேட்சை எடுத்துட்டு போய் அனிஷ் மேல போட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல மக்களே. இது ஒண்ணு. அடுத்து ஷாரிகா வெர்சஸ் ஷானவாஸோட டிஸ்கஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, நல்ல வேலை இந்த டாஸ்க்கை நம்ம ஜெயிக்கல. அனிஷுக்கு இல்லைன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் போயிருக்கும். ஆல்ரெடி போன வாரம் கேப்டன் ஆயிருக்கான். இந்த வாரம் 1ஆம் நம்பர் வந்தா பயங்கரமான பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமான சான்சஸ் ஆர் தேர். இன்னொரு பக்கம் இந்த பனிப்புறா டாஸ்க்ல மட்டும்தான் இந்த பாயிண்ட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற பெனிஃபிட் கொடுத்துருந்தா கொடுத்துருப்பேன். ஆனா இதை வச்சு வேற எதுக்காவது பெனிஃபிட் கொடுத்துட்டாங்கன்னா அது அவனுக்கு போகக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தன்ற டிஸ்கஷனுமே இங்க ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சண்டை வேற நடந்துச்சு அனிஷ் மேல. ஒரு தப்பு என்னன்னா, ஸ்டூல் இருந்தது இல்லையா, அந்த ஆர்டர் படி உட்காரணுன்றதுக்காக சோபா இந்த சர்க்கிள் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல ரேணு ஃபாத்திமா உட்காந்துட்டு இருக்காங்க. இடம் இல்லை, இங்க இடம் இல்லை. இவர் என்ன பண்றாரு, ஒரு சேரை எடுத்துட்டு போயிட்டு இங்க போட்டு ரேணு ஃபாத்திமாவோட கால் மேல பட்டுருச்சு. கால் மேல கால் வச்சிருந்தாங்க, கால் மேல அதை போட்டு உட்கார முயற்சி பண்ணியிருந்தாரு. அங்க வந்து பயங்கரமான சத்தங்கள் ஏற்படுது. உடனே வந்து இவங்க கத்துறாங்க. யார் மேல கால் மேல பட்டாலுமே கத்துவாங்க இல்லையா, ரேணு ஃபாத்திமா கத்துறாங்க. உடனே வந்து யூ ஆர் கிரியேட்டிங் டிராமா எது கிரியேட் பண்ற நீ, நாடகம் போடுற நீ அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு அங்க விவாதங்கள் மாத்தி மாத்தி நடந்துட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரேணு ஃபாத்திமா வந்து நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் கரைய மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் அனிஷை வந்து வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தாங்க. பட் அவர் இன்டென்ஷனா வச்சிருந்தா அது அனிஷ் மேல தப்பு இல்ல, தெரியாம பட்டிருந்தா சாரி சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா சாரி சொல்ற நிலைமையில அனிஷ் இல்ல, எனக்கு 1ஆம் நம்பர் கொடுத்தா போதும்ன்றதுல தீவிரமா இருந்தார் இல்லையா. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்றாரு, பிக் பாஸ் வந்து திரும்ப ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை கொடுத்து முடிக்கிறார். ஜிசில் வந்து தொடர்ந்து ரூல் பிரேக் பண்ணிட்டே இருக்காங்க ட்ரெஸ் மேட்டர்ல. பிக் பாஸ் என்ன சொல்றாரு, இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஷோ வந்து முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் வந்து நீங்க அகதிகளா மட்டுமே இருக்கு. நியமங்களை மீறி நீங்க பல விஷயங்கள் சொல்றீங்க பண்றீங்க. வீக்கெண்ட் எபிசோட்லயே உங்களுக்கு வார்னிங் கொடுத்தாச்சு. இன்னைக்கும் மீண்டும் மீண்டும் அதை பண்றதால கண்டிப்பா இது பிக் பாஸ் சீசன் 7 அடுத்த கட்டத்துக்கு போவாது. நான் பேசவே மாட்டேன், இதெல்லாமே இது பண்ண மாட்டேன்ற மாதிரி பிக் பாஸ் கடுங்கோவத்தில் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கத்திட்டு அப்படியே வாக் அவுட் பண்ண மாதிரி பிக் பாஸ் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஜிசேல் கிட்ட கேட்டதுக்கப்புறம் அதிலா நூரா அந்த இது கொடுத்துருக்காங்க. இவங்க காலையே போய் பயன்படுத்திட்டு போய் வேற பேசுறாங்க ஜிசேல். பின்னி ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காங்க. காலில் போயிட்டு அவங்க மேக்கப் போட்டது ஏதோ ஒன்று போட்டதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னும் போது இல்லை நான் போடலை அப்படின்ற போய் வேற பேசுறாங்க. நம்ம காலில் விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போதே அவங்க ஏதோ யூஸ் பண்ண மாதிரி நமக்கே தெரியுதுன்னும் போது அதை பின்னி பார்த்துருப்பாங்க. அதை சொல்றாங்க. இதை கேட்டா நான் பண்ணல இல்லைன்றாங்க. ஆக மொத்தத்துல நீங்க பண்ணதே தப்பு தான் மேடம். அது நைட்டு பண்ணாலும் சரி, காலைல பண்ணாலும் சரி, உங்களோட ட்ரெஸ்ஸை கொடுக்கப்பட்ட ட்ரெஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணும். இல்ல உங்ககிட்ட அந்த ரே ஸ்டார் பேட்ச் இருக்கா, பேட்ச் இருந்தா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அது இல்லாம நீங்க யூஸ் பண்ணிட்டு இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. அதுக்கப்புறம் சாரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் இதுல அதிகபட்சமான ரூல் பிரேக் பண்ணது யாருன்னா ஜிசிலியா தான் இருக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பக்கம் நெவின் இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்தவரையும் இந்த வீட்டில் களவாணித்தனம் எப்படி பண்றது, அதுல நான் தான் கெத்துன்றதுல ஒரு பிஹெச்டி படிச்ச மாதிரி எங்கெங்க எந்த பொருட்கள்லாம் திருடிட்டு எந்த மூலையில உட்காந்து சாப்பிடலாம், பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு கட்டிலுக்கடியில பத்துக்கலாமா இல்ல சோபா கட்டில ஒழிச்சுக்கிட்டு சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு விஷயத்த கேம் விளையாட சொன்னா சாப்பிட்றதுல திருட்டுத்தனமா சாப்பிட்ற கேம் விளையாடிட்டு இருக்காரு நிவீன் அவர்கள். இது ஒரு பக்கம். அடுத்து மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போகுது, அதுல 2 பேர் எவிக்ட் ஆக போறாங்கன்ற மாதிரி அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிக் பாஸ் கொடுக்குறாரு. என்னன்னா இது 2வது வாரமே மிட் வீக் எவிக்ஷனான்ற ஒரு ஷாக்கிங் எனக்கு இருந்துச்சு. அதுல ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணுமா. அந்த 6 பேர் என்னன்னா மோசமான கேம் பிளே பண்ணவங்கள செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தர் அவங்க தரப்ப சொல்லிட்டு மோசமான பண்ணவங்களையும் சொல்லிடுறாங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அனிஷ் யாருங்க, ஒரே நிமிஷம் மக்களே. இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அனிஷ் 1, ரேணு சுதி, ஒனில் பாபு, சாரிகா 2, ரேணு ஃபாத்திமா. இந்த 6 பேர் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு வந்து போட்டிருந்தாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு மீன்ஸ் இவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் இம்பாக்டா இல்லை, சரியில்லை, மோசமா இருக்கு அப்படின்ற கேட்டகரியில இந்த 6 பேர். இப்போ இந்த 6 பேர் எப்படி மிட் வீக் எவிக்ஷன் ஆவாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து ஒரு டாஸ்க் வரும். பனிப்புறாவோ ஏதோ வீக்லி டாஸ்க் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த வீக்லி டாஸ்க்ல யார் அந்த 6 பேர்ல யாரு கடைசி இடத்துல
இப்போ 6 பேர்ல பாயிண்ட் 6 கேம் வைக்கிறாங்கப்பா. இந்த 6 கேம்ல யார் மெஜாரிட்டி ஆஃப் த பாயிண்ட் இருக்காங்களோ தப்பிச்சிருவாங்க. கடைசியில எவன் 2 பேர் இருக்கானோ அவன் அந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல எலிமினேட் ஆயிருவான். இவனுக்கு வேற வழியே கிடையாது. நீ டாஸ்கை பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டுமே, பர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டுமே வீட்டுக்குள்ள இருக்க முடியும். மக்கள் ஓட்டு போட்டு காப்பாத்திடுவான், மக்கள்னால தப்பிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா முடியாது. இது உன் கையில இருக்கு. உன்னோட எலிமினேஷன் காப்பாத்துறது நீ மட்டுமே. அந்த 6 பேர் இப்ப குரூஷியலான ஸ்டேஜ்ல இருக்காங்க. என்ன நடக்குது, என்ன மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்குறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பிக் பாஸ் வந்து நாமினேஷன் வைக்கிறாரு. இதுல என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த 6 பேர் வந்து ஆல்ரெடி வீக்லி நாமினேஷன் மிட் வீக் நாமினேஷன் வந்துட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் நாமினேட் பண்ணுங்க அப்படின்ற கேட்டகரியில ஒட்டுமொத்த வீடுமே நாமினேஷன்ல வந்தாச்சு. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அபிலாஷ் மட்டுமே நாமினேஷன்ல வரல, ஒரு ஓட்டுல எஸ்கேப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அபிலாஷை தாண்டி வீட்டுல இருக்கிற 18 பேருமே இந்த வாரம் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அதுல அந்த 6 பேர் அபிலாஷை தாண்டி மிச்சம் 6 பேருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம கேமை நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டா நம்ம தப்பிச்சிக்கலான்றது அவங்க கையில இருக்கு. மிச்சம் இருக்கிற அந்த 6+7 மிச்சம் இருக்கிற 12 பேர் மக்கள் கையில தான் இருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டு யாரை காப்பாத்துறாங்க, யாரை வெளியேற்றுறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் நைட்டு நவீன் வந்து அனுமால் மற்றும் சைத்தியாபேட்ல போயிட்டு அந்த தக்காளி பழமும் ஏதோ ஒன்று திருடி பெட்ஷீட்டை போத்தி அவங்க இடத்துல போய் திருட்டுத்தனமா என்னெல்லாம் பண்ணணுமோ இந்த மாதிரி திருடி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த நிகழ்வுகள். நாளைக்கு பிக் பாஸ் பத்தின அப்டேட்ஸை தெரிஞ்சுப்போம். தமிழ் பிக் பாஸை பத்தியும் அப்டேட் நாளைக்கு இல்லை 4 மணிக்குள்ள உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் கொடுக்குறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஐப் த வீடியோன்னு வந்துட்டே இருக்கும். அதையும் ஐப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாய் மக்களே.